நம்ம தொடர்ந்து வந்து SIR உடைய தகவல்களை பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயத்த தான் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லப் போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் வந்து சப்மிட் பண்ணாம இருக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமாவே சப்மிட் பண்ணிருங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க ஃபார்ம. 6.5 கோடி பேத்துல 3 கோடி பேர் சப்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நேத்தே தகவல் வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சனிக்கிழமையே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அப்ப ஞாயிற்றுக்கிழமைல இருந்தே நான் இந்த தகவலை சொல்லிட்டு இருக்கேன். நேத்து இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா வந்து அந்த 6.5 கோடி பேத்துல சீக்கிரமா என்ன பண்ணிடுவாங்க, எல்லாருமே வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடுவாங்க. 50% மேல 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்குதுங்கிறனால நீங்க இனி லேட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து டிசம்பர் 4 வரையும் டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி எடுத்துக்காதீங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து டிசம்பர் 4 அப்படிங்கிறது கடைசி தேதியா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா BLOக்கெல்லாம் வாங்குறதெல்லாம் சீக்கிரமா வாங்கிட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போய் அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆன்லைன்ல பதிவேற்றம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கொடுங்க. கொடுக்கறதுக்கு தடுங்களா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, அந்த 2002 உடைய ஓட்டர் லிஸ்ட்ல வந்து என்னுடைய பெயரோ இல்ல என்னுடைய பெற்றோருடைய பெயரோ அவங்களுடைய தகவலையோ எப்படி எடுக்கிறது, அப்படி இல்லாட்டினா அதுல கீழே வரக்கூடிய பாகம் எண் வரிசை எண் அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு ஒரு ஈஸியான சக்சஸ்ஃபுல்லான மெத்தட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபார்முக்கு பின்னாடி திருப்பினீங்கன்னாவே 2வது லைன்ல ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் குள்ள போய்க்கோங்க. அது வேற எதுவுமே இல்லை, இந்த ஓட்டர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஹோம் பேஜ் தான். அந்த வெப்சைட் குள்ள போய்க்கோங்க. நான் வந்து SIR 2002ன்னு டைப் பண்ணாவே இதுதான் வரும். அதுக்குள்ள போய்க்கிறேன். போனோனுமே வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல அது வந்து ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு, அதனால தமிழ்நாடை செலக்ட் பண்ணி வியூ பண்ணிக்கிறேன். 2 மெத்தட் மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எபிக் நம்பர் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகிறதுல அதை விட்டுறலாம். இந்த சர்ச் பை நேமும் சர்ச் பை எலக்ட்ரோரல் ரோலை மட்டும் நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வருது. நேம்ல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சரியான நேம் கொடுக்க தெரியாம இருக்கு. இப்ப நான் வந்து 2002ல ஓட்டு போட்டிருக்கேன், இல்ல வந்து அந்த லிஸ்ட்ல வந்திருக்கேன். ஓட்டு போடணும் கூட அவசியம் இல்ல. இப்ப எப்படி SIR லிஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி அப்ப வந்து SIR லிஸ்ட் வந்துச்சு. இப்பதான் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அப்ப அந்த மாதிரிலாம் இல்ல. 2001க்கு யாராவது அதுவரையும் வந்து யாராவது வந்து ஓட்டர் ஐடி வச்சிருந்தாங்கன்னாவே 2002 SIRல அவங்களுடைய பெயர் வந்துடும். அதனால உங்க தாத்தா பாட்டி ஓட்டே போடாட்டினாலும் அவங்கள்ட்ட ஓட்டர் ஐடி வந்து அந்த 2002க்கு முன்னாடி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேரெல்லாம் லிஸ்ட்ல வந்திருக்கும். அப்படி இருக்கிறவங்கள வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து அவங்க இறந்துட்டாங்க, இல்ல வந்து அவங்களுடைய கார்டு இப்ப இல்ல, நானே இருந்தேன் ஆனா இப்ப என்கிட்ட அந்த கார்டு இல்ல, பழைய கார்டு அப்படின்னா இப்படி வந்து நீங்க தேடி பார்க்கலாம். ஆனா தேடும் போது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பெயர் கொடுத்து தேடும் போது அந்த 2002ல எப்படி பெயர் இருந்துச்சோ அதே மாதிரி கொடுக்கணும். ஏன்னா நம்ம பெயர் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ஓட்டர் ஐடி, ஆதார் இதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்டத்துக்கு எழுதிடுவாங்க. ஸ்பெல்லிங் மாத்தி மாத்தி எழுதியிருப்பாங்க. அது தமிழ்ல எல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. நாம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு எழுதியிருப்பாங்க. அதனால இந்த 2002 ஓட்டர் ஐடியில என்ன பேர் இருந்துச்சோ அந்த ஸ்பெல்லிங்கோட நீங்க எழுதுனீங்கன்னா கரெக்டா இங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் 2002ல ஓட்டே போடல, அதாவது எனக்கு அப்ப வந்து 18 வயசே இல்லைன்னா நான் என் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இது கொடுக்கலாமா? அப்ப அவங்கள யார் இருந்திருப்பாங்க பார்க்கும்போது என் அப்பா இருந்தாரு, என் அம்மா இருந்தாங்க. இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க நான் கொடுக்கலான்னு எடுக்கும் போது எனக்கு அவங்கள்ட்ட இருந்துச்சா இல்லையான்னு தெரியலனா கூட நான் இந்த மாதிரி சர்ச் பண்ணலாம். இல்ல இருந்துச்சு கன்ஃபார்மா அப்படின்னா அந்த நேம் வந்து என்ன பண்ணும், அவங்க எப்படி வந்து இருந்துச்சோ அதை போட்டு என்ன பண்ணும், கரெக்டா வந்து இங்க சர்ச் பண்ணி பார்த்தா எல்லாமே தகவல் வந்துடும். அதை நான் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்கு முதல்ல. இந்த இடத்துல நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் அந்த 2002ல யாருக்காவும் நம்ம பாக்குறோமோ அவங்க எந்த மாநகராட்சியில இருந்தாங்களோ அதை கொடுத்துருங்க. அப்ப அவங்க தர்மபுரியில இருந்தாங்க, அதனால நான் தர்மபுரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப அசம்பிளி கான்ஸ்டியூட் கேக்குது. தர்மபுரியில இருந்த அசம்பிளி இவ்வளவுதான், ஒரு 5-6 அசம்பிளி தான் இருந்திருக்கு. அதுல பார்க்கும்போது அவங்க மொரப்பூர்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் போலிங் ஸ்டேஷன் கேக்குது, எந்த பூத்ல போய் அவங்க ஓட்டு போட்டாங்க, அவங்க எந்த ஏரியால இருந்தாங்கன்னு தெரிஞ்சாவே அங்க பக்கத்தால இருக்கக்கூடிய அந்த பூத் ஒரு 2-3 தான் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். அவங்க இருந்த ஏரியால பார்க்கும்போது ஒரு 2-3 ஸ்கூல் இருக்குன்னா அதை வச்சு நான் வந்து தனித்தனியா கூட செக் பண்ணி பார்த்துட முடியும். இந்த ஸ்கூல்ல தான் அவங்க ஓட்டு போட்டாங்க, அப்ப நான் பூத்தையும் கொடுத்துறேன். இப்ப நேம் கேக்குது. இப்ப நான் யாரை சர்ச் பண்றேனோ, எங்க அப்பாவை சர்ச் பண்றேன்னா எங்க அப்பாவுடைய பேரை வந்து இங்க தமிழ்ல நான் எழுதணும். எழுதும் போது அந்த 2002ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எழுதணும். எழுதிட்டு இதை கூட நீங்க காலியா விட்டுருங்க, இது தேவையில்லை. அதாவது அவங்களுடைய உறவினர் பெயர் அது தேவையில்லை. அடுத்த ஜெண்டர், அவங்க ஆனா பெண்ணான்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு கீழே வந்து ஆன்சர் இருந்தா காட்டும். இது வந்து பெயர் கரெக்டா கொடுத்தா நிறைய பேர் கரெக்டா வருது. எனக்கே பெயர் கொடுத்தே வந்து கிடைச்சிருது. நிறைய பேர் வந்து பெயர்ல வரமாட்டேங்குது, ஏன்னா எங்களுக்கு 2002ல எப்படி பெயர் இருந்துச்சுன்னு தெரியலங்கிறீங்க. அவங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த 3வது ஆப்ஷன் சர்ச் பை எலக்ட்ரோரல் ரோல் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த ஆரஞ்சு இப்படிதான் வரும். எலக்ட்ரோரல் ரோல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுல அப்படியே கீழே போங்க, கடைசி வரையும் போங்க.
கடைசிக்கு போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த கீழே ஒரு பெட்டி, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இது யார் கொடுக்கலாம்னா, எனக்கு பேர் எப்படி இருந்துச்சுன்னா தெரியாது அப்படின்டா நீங்க இப்படி கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதுக்கு கூட ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா கரெக்டா வந்து அந்த நபரோடது மட்டும் கொடுக்கும். இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, பேர்லாம் கொடுக்க தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட தகவல் மட்டும் கொடுத்தா போதும். பொதுவான தகவல் இது. இதை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்டே எடுத்துட்டு அந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், சர்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் மாவட்டம், என்ன மாவட்டம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், சர்ச் பண்ணிக்கிறேன். அப்ப தருமபுரியில இருந்தாங்க. எந்த தொகுதியில இருந்தாங்கன்னு பார்க்கும்போது அவங்க வந்து மொரப்பூர்ல இருந்தாங்க. அந்த தொகுதி செலக்ட் பண்ணி, எந்த பூத்துல போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க இந்த பூத்துல போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணும், கீழே இருக்கக்கூடிய நம்பரை வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கணும். 3576 AF. இப்போ அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல சமர்ப்பிக்க அப்படின்னு நான் கொடுக்குறேன். சமர்ப்பிச்சிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நாம சொன்ன அந்த மொரப்பூர் தொகுதியில 2002ல இருந்த எல்லாரோட இதுவும் வந்திருக்கும். அப்ப அந்த ஒரே ஒரு பூத்துல நம்ம எத்தனை பேர் போட்டிருப்பாங்க, ஒரு 1000 பேர் தான் போட்டிருப்பாங்க. அந்த 1000 பேர்த்துடைய லிஸ்ட்டும் இருக்கும். இதுல படிச்சு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப வந்து நான் யாரை தேடுறனோ அவங்க பேர் வந்து சேகர் அப்படிங்கறதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல எத்தனை சேகர் வராங்கன்னு பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு சேகர் வராங்க. கீழே வரையும் போய் பாருங்க, வர்றவங்களை எல்லாம் எத்தனை சேகர் வராங்கன்னு பாருங்க. பார்க்கும் போது என்ன பண்ணணும்னா, அந்த சேகருக்கு பக்கத்தால இங்க யார் இருக்கா, அவருடைய உறவினர் பெயர் இருக்கு. அவர் யார போட்டிருக்காரு, உறவினர்னு சொல்லிட்டு யாரையோ குள்ளுன்னு போட்டிருக்காரு. அப்ப உங்க அப்பா யார போட்டிருப்பாரு, அவங்க அப்பாவை போட்டிருப்பாரு, இல்ல அவங்க அம்மாவை போட்டிருப்பாரு. அப்ப வந்து உங்க அப்பா பேர் தெரியுற மாதிரி உங்களுக்கு அவங்க அப்பா பேரோ அம்மா பேரோ தெரியும். அப்ப அவருக்கு தகுந்தவங்களை தான், சொந்தக்காரங்களை தான் வந்து போட்டிருப்பாரு. அந்த பேர் மேட்ச் ஆனாவே நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஓ இவருதான் அதுன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். உடனே இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து வாக்காளர் அட்டை எண் அங்கதான் இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரிசை எண் நிறைய பேர் தெரியலன்னு சொல்றீங்க, அந்த வரிசை எண் இங்கதான் இருக்குது. நம்ம பூத்தை மட்டும் செலக்ட் பண்ணிட்டா போதும். வரிசை எண் என்ன பண்ணலாம், இங்கிருந்து எடுத்துக்கலாம். இப்ப நிறைய பேருக்கு சந்தேகமே இந்த வரிசை எண் தான். வரிசையை நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. அவர் யார உறவினர்னு போட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. அவருடைய அட்டை நம்பர் இருந்தா எழுதுங்க, இல்லைன்னா டேஸ் இருக்கும், அதை விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம கீழே வரையும் போய் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த பூத்லயே ஒரு 2-3 பூத் டவுட் இருந்தா, நாங்க வந்து பார்த்தா அப்ப அந்த ஏரியா இருக்கிறோம்னா அந்த ஏரியால இருந்த பூத் பாக்குறோம். பக்கத்தால நாங்க எந்த இடத்துல குடியிருந்தோமோ அங்க எதெல்லாம் இருக்குது பூத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 2-3 ஸ்கூல் தான் வந்து இருக்குது. அந்த 2-3ல ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து நாங்க என்ன பண்ணிருக்கணும், ஓட்டு போட்டுருக்கணும். அப்ப அந்த 2-3லயுமே போய் லிஸ்ட்டை போய் பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இது ஈஸியா நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். நாங்க நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டி இறந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த லிஸ்ட்ல இருந்திருக்காங்க. இருந்தாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல, இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைச்சோம். ஆனா போய் பார்க்கும்போது அந்த தொகுதி, அந்த அவங்க இருந்த ஏரியால இருந்து பார்க்கும்போது ஒரு 2-3 ஸ்கூல் இருந்துச்சு, முக்கியமான ஸ்கூல். ஒன்னா இது 2ல ஏதாவது தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு 2லயுமே வாங்கி பார்க்கலான்னு போய் வாங்கி பார்க்கும்போது அந்த லிஸ்ட்ல அவங்க பேர் இருந்துச்சு. எங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சு. நீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னாவே அப்படி கண்டுபிடிச்சிட முடியும். நாங்க நேர்ல போய் வாங்கி பார்த்தோம். நீங்க வந்து அதே ஊர்ல இருந்தீங்கன்னா பக்கத்தால இருக்கக்கூடிய BLOட்ட போய் என்ன பண்ணலாம், நாங்க எங்களுடைய 2002 லிஸ்ட்டை கொடுங்க நாங்க பாக்குறோம்னு சொல்லிட்டு நேரடியா போய் பார்க்கலாம். நாங்க வேற ஊர்ல இருந்தனால நாங்க என்ன பண்ணோம், ஆன்லைன்ல பார்த்தோம். நம்ம தொடர்ச்சியா அப்டேட் போடுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.